வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். பணப்பலன் பெற கட்டுப்பாடுகள் கூடாது, போக்குவரத்து ஓய்வூதியர்கள் வலியுறுத்தல். பணப்பலன்களை பெறுவதற்கு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டுமென ஓய்வு பெறுவோரை நிர்பந்திக்கக்கூடாது என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அவ்வமைப்பின் பொதுச் செயலர் கே கர்சன் போக்குவரத்து துறை செயலர் உள்ளிட்டோருக்கு அனுப்பிய கடிதம் கடந்த 2003 ஏப்ரல் 1க்கு பிறகு பணி நியமனம் செய்யப்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் பணிக்கொடை மற்றும் இதர ஓய்வுகால பலன்கள் பெற வேண்டுமானால் ஓய்வூதியம் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர மாட்டேன் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என நிர்பந்திக்கப்படுகின்றனர். இப்பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே கடந்த ஆண்டும் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் கடிதம் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக CITU தொடர்ந்த வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தீர்ப்புக்கு முரணாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய போக்குவரத்து கழக நிர்வாகங்கள் அறிவுறுத்துகின்றன. எனவே ஓய்வு பெற்ற தொழிலாளர்களிடம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நிர்பந்தம் செய்வதை கைவிட்டு அவர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பண பலன்களை உடனே வழங்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.